யாரா போன்ல? அம்மா தானே? ஆமாக்கா. ஏண்டா, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சாதாரணமா தான் பேசினாங்க. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பாக்குறேன், எனக்கு தெரியாத உன்னை பத்தி. சொல்லு, என்ன பிரச்சனை? அது இன்னைக்கு நம்ம வீட்டுல பாலும் பழம் கொடுக்கற ஃபங்க்ஷன். அதுக்காக அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து வெயிட் பண்றாங்க. அதான் சீக்கிரம் வான்னு அம்மா சத்தம் போட்டாங்க. ஏண்டா, நம்ம வீட்டுல பால் பழம் கொடுக்கற ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீ ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்த? அது சொல்லுடா. அக்கா, மாயா திங்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தோம். அதை எடுக்கிறதுக்கு இதான் நேரமா? முதல்ல ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அப்புறமா வந்து எடுத்துக்க வேண்டியது தானே? நான் எவ்வளவோ மாயா கிட்ட சொன்னேன்க்கா, அவ தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு பிடிவாதமா சொல்லிட்டா. அவ சொன்னாங்கிறதுக்காக நீயும் வருவியா? இப்ப பாரு அம்மா எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு. நீ தானேக்கா சொன்ன, எப்ப இருந்தாலும் மாயா என்ன சொல்றாளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. டேய், அதுக்காக இப்படியாடா? சரி, முதல்ல நீ கிளம்பு, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஓகே, நீ மாயாவை கூட்டிட்டு கிளம்பு. சரிக்கா. மாயா, மாயா உன்னதான் கூப்பிடுறேன், ஏன் இப்படி கோவப்படுற? சரி, திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்த வரைக்கும் போதும், வா. ஏய், நீ தானே இங்க வரணும்னு சொன்ன, இப்ப எதுக்கு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போற? இப்ப எனக்கு உங்க வீட்டுக்கு போய் ஆகணும், அதுதான் முக்கியம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஏன், என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னா நீ கேப்பிய மாட்டியா? என் கூட வா, போல. மாயா, லைன் போக மாட்டேங்குது. என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம்? அவங்க வந்துருவாங்க, எதுக்கு டென்ஷனா வர? செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டியா? அதித்தி, அந்த படி அரிசி, மஞ்சள் குங்குமம் எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மதுமிதா இருந்தா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பா. இப்ப பாரு, உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா. ஆமா ஆமா, நான் செய்யாம தான் இவ்வளவு வேலையும் நடக்குதாக்கும். உடனே வந்துருவீங்களே என்ன குறை சொல்றதுக்கு? அம்மாடி, நாங்க மட்டும் இல்ல, உன்னை குறை சொல்ல இன்னொருத்தி வந்துகிட்டு இருக்கா. நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போறா, அந்த வீட்டு பொண்ணு இங்க வரா. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுக்கு மேலதான் உனக்கு ஆட்டமே இருக்கு. உன்னை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. என்ன பார்த்தா என்ன பாவமா இருக்கு? கள்ளி, உன்னை பார்க்க என்னை விட வயசானவ மாதிரி தெரியற, அதான் சொன்னேன். இத பாரு, நானே என் பையன் வரலங்கிற டென்ஷன்ல இருக்கேன். என்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதித்தி, நீ போய் அதெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம படிக்கிட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம். அதித்தி, போய் நைஃப் எடுத்துட்டு வாமா, எல்லாருக்கும் ஆப்பிள் கட் பண்ணி தரலாம். இருக்கட்டும். ஏன்பா? அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி ஜீவா, நீ மாயா போய் ரெஸ்ட் எடுக்க போங்க. மாயா வா. என்னப்பா, அவளை என்ன வளர்த்து வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல? அம்மா, நாங்களே அதிர்ச்சியில இருக்கோம், நீ வேற திரும்ப ஆரம்பிச்சிடாத. இங்க பாருமா, என்னால இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. வந்தது வராததுமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற. அத்தை விடுங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நானும் எத்தனையோ சின்ன பொண்ணுங்களை பாத்திருக்கேன்பா, ஆனா எந்த சின்ன பொண்ணு இவள மாதிரி நடந்துகிட்டது இல்ல. வந்த உடனே ஆரத்தி தட்டை தட்டி விடுறா, குத்து விளக்கை ஏத்த சொன்னா லைட்டர்ல ஏத்துறா. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? ஷூம்மா, அவ காதுல விழுந்துற போகுது, கொஞ்சம் மெதுவா பேசு. அடியே, விழுந்தா விழுந்துட்டு போட்டுண்டி, எனக்கு என்ன பயமா? ஷூம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். அதானே,
உண்மையை சொன்னா உங்களுக்கு எல்லாம் உடம்பெல்லாம் எரியுமே. நான் பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. நான் பேசவே இல்ல, மொத்தமா என் வாயை மூடிக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. அத்தை இவங்க வேற என்னங்க புரிஞ்சுக்காம இப்படி பண்றாங்க? சரி வீடு. பாட்டி அம்மா, என்னம்மா அது கையில பையே? சாதாரணமா தான் சொன்ன, கோச்சிட்டு ஊருக்கு கிளம்பிட்டியா? நான் கோச்சிட்டு கிளம்புறேன்னு யாரு சொன்னா? அத்தை இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, உடனே கிளம்புனா என்ன அர்த்தம்? அப்படி இல்ல, நான் அவசரமா மதுரைக்கு போக வேண்டியிருக்கு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன்ப்பா. அம்மா, ஆ, நீ இல்லாம போர் அடிக்கும்மா. ஆ? சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காது. தயவு செஞ்சு என் கூடயே இருமா. அப்ப கூட பாசத்துல போகாதேன்னு சொல்ல மாட்டியா? சண்டை போடதான் நான் உன் கூட இருந்தாகணுமா? ஷோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. நானும் விளையாட்டுக்கு தண்டி சொன்னேன். சரி சரி, நான் கிளம்புறேன். ஆமாமா, ஒரு நிமிஷம் இரு. ஜீவா, ஜீவா இங்க வாப்பா. வரமா. என்னம்மா? ஆ, பாட்டி ஊருக்கு கிளம்புறாங்க. 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பாட்டி கிட்ட. என்ன பாட்டி, அதுக்குள்ள கிளம்புறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? இப்ப என்ன அவசரம்? டேய், இருக்கிறது 2 ரூமு. உனக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டா நான் எங்க போய் தங்குவேன்? அத்தை அதுக்காகலாம் நீங்க போக வேண்டாம், நீங்க எங்க ரூம்ல படுத்துங்க, நான் வேணா ஹால்ல படுத்துக்கிறேன். ஷோ, சும்மா சொன்ன மாப்ள. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இருந்துட்டு தான் போங்களேன். டேய் இல்லடா, நீ என்ன மறந்துரு. உன் பொண்டாட்டிய ஃபோக்கஸ் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு.